நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரம் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 238வது வீடியோ. இந்த வீடியோவில் திரும்பவும் ஐ வாஸ் ரெஃபரிங் த புக்ஸு பார்க்கும்போது ஷோடச மகாலட்சுமின்னு ஒரு புத்தகம் அந்த காலத்தை வாங்கிக்கிறேன். நான் ஒரே தடவை தான் அப்ளை பண்ணாத இந்த ஊருக்கு வந்த புதுசில் 2001-2 அந்த வருஷத்தில் பண்ணேன். என் பக்கத்தில் இருக்க திருமால் முருகன் ஆலயத்தில் இதே மாதிரி ஒரு இன்வெர்டர் ட்ரையாங்கிள் போட்டு அதில் இந்த 16 விதமான கோலங்களை போட்டு இது அந்த திதிநித்தியா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஷோடச மகாலட்சுமின்றது திதிநித்தியாவுக்கு உண்டான பூஜை தான். பட் மகாலட்சுமியோட இது போயிடும். அதாவது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். போட்டுட்டு நடுவில் லக்ஷ்மி கோலமோ லக்ஷ்மி ரூபமோ வச்சுட்டு சுற்றி 16 விளக்குகள் எங்கள் குருவாத்தில் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அது ஷோடச மகாலட்சுமின்ற திதிநித்தியாவை இன்னொரு வருஷம் திதிநித்தியாவில் 45 நாள் நம்ம பண்ணுறோம் 3 பட்சத்துக்கு. ஷோடச மகாலட்சுமி ஒரே நாளில் பண்ணிடலாம். அது பட் ஒரு குறைஞ்சது 2-3 மணி நேரம் ஆகும் பூஜை முடிக்கிறதுக்கு. பட் திதிநித்தியாவில் விருப்பம் இல்லாதவாழ இது அதில் பண்ணலாம். ஆனால் தேவதைகள் அதான் அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதே சேம் தேவதை காமேஸ்வரி, பகவான் நித்திய கிருணா பேருண்டா வன்னிவாசினி மகாவத்திரேஸ்வரி சிவதூதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாக விஜயா சடுமங்கள ஜுவாலாமானடி சித்ரா. காமேஸ்வரி ஆரம்பித்து சித்ராவில் முடிகிறது. காமேஸ்வரி அமாவாசைக்கு தைதி தேவதை, அப்புறமா சுக்லபட்ச பிரதமிக்கு அவதான். சித்ரா பௌர்ணமி அதிதேவதை, கிருஷ்ணபட்ச பிரதமிக்கு அவதான் அதிதேவதை. இந்த மாதிரி வருது. ஸோ அதில் நம்ம பொட்டு தான் வைக்கிறோம். ஒவ்வொரு யந்திரத்துலேயும் ரூபத்திலே பொட்டு வச்சுட்டு வரோம். இதில் 16 விளக்கு ஏற்றணும். 15 விளக்கு சுற்றி 5 நடுவில் சென்ட்ராவை குத்தி விளக்கு, அதான் மகாலட்சுமி. இப்போ ஷோடச மகாலட்சுமிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது ஒரு நாள்லேயே முடிச்சுடலாம் இந்த வேலையை. 15 நாள் நீங்கள் எடுத்து ஒரு பட்சத்துக்கு 15 நாள் சொல்கிறோம் இல்லையா, அப்படி வேண்டாம். இது ரொம்ப ஈஸி. இது அம்பாள் பேஷண்ட் சொன்னதுனால பேசுகிறேன். நிறைய பேருக்கு ஒரு நாளில் பண்ண 45 நாள் முடியலையேன்றார். அவளுக்கு என்ன பண்ணலான்னா, விநாயகர் பூஜை முதல்ல பிரதமையாக பண்ணிடணும். விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு துர்கா பரமேஸ்வருக்கு பூஜை பண்ணிவிட்டு, இல்லை மாதங்கி வராகிலாம் வராது, என்ன பிடிச்சிங்க. ஷோடச மகாலட்சுமியில் ஜென்ரல் நம்மளுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் முன்னாடி சொல்லிடணும். இது பண்ணிவிட்டு விநாயகர் பூஜை சுமுகாய நமக ஏகந்தாயன் மக அபிலாயன் மக ஜெகநாயகம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு துர்கா தேவத்துக்கு கலசமும் ஆவாகனம் பண்ணி கலச பூஜை பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு துர்காவுக்கு உண்டான ஸ்ரீயை நமக உமாயை நமக அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அஷ்டோத்திரத்தையும் துர்கா அஷ்டோத்திரத்தை முடிச்சிடணும். முடிச்சுட்டு வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஷோடச மகாலட்சுமி பூஜை. இது ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீசுத்தத்தை வச்சு பாராயணம் பண்ணிருக்கு. அது கிரண்யவர்ணா ஹரணி ஸ்வர்ண ரதசர்ஜாம் சந்திராம் கிரண்மயி அதுலேருந்து சொல்லுவார். இதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறதுன்னா, அந்த 18 லட்சுமிக்கு 16 லட்சுமிக்கும் தனித்தனி அஷ்டோத்திரம் இருக்குது, அது சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாதவ அகைன் திதிநித்தியாவுக்கு உண்டான இந்த 51 நாமாவளி சொல்லிட்டு அந்த காயத்ரியை சொல்லணும். திதிநித்தியா காயத்ரியும் சொல்லிவிட்டு அதில் ஆவாகனம் பண்ணும்போது இந்தந்த தேவதைகளை ஆவாகனம் பண்ணோன்னு இருக்கு. ஸோ முதல் லட்சுமி யாருன்னா சௌந்தர்ய லட்சுமி. இப்போ தான் 1வது நித்யா, அப்போ தான் சௌந்தர்ய லட்சுமி. விளக்கில் ஆவாகனம் பண்ணப்போ இதில் விளக்குலேயே நெய் விளக்கு போடலாம், இல்லை நல்லெண்ணெய் விளக்கு போடலாம். 5 முகம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு முகம் ஏற்றிக்கலாம். சின்ன ஜோதி ஸ்வரூபமாக வச்சுக்கலாம், சின்ன விளக்காக. இல்லைன்னா குத்தி விளக்காக வச்சாலும் ஒரே சீஸ் இருக்கணும். அந்த மாதிரி 15 விளக்கு சுற்றி வச்சு நடுவில் சென்டராக ஒரு விளக்கு, நடுவில் இருக்க விளக்கு பெரிய விளக்காக வைக்கலாம். ஸோ முதல் லட்சுமி சௌந்தர்ய லட்சுமி சொல்லியிருக்கு. அப்போ தான் காமேஸ்வரி நித்யா. ஸோ அதில் ஆபாகயாமி, ஆசன சமர்ப்பியாமி, அர்க்கே இதெல்லாம் பாத்தியம், ஆசமனியம், மதுபக்கம் சமர்ப்பியாமி, ஸ்நானம் சமர்ப்பியாமி, இதெல்லாம் சில வஸ்திரம் உபபீத சமர்ப்பியாமி, அக்ஷதா சமர்ப்பியாமின்னு சொல்லிவிட்டு அந்த இது பண்ணிக்க வேண்டியதான். அந்த 51 நாமாவளியை திதிநித்தியா நாமாவளியை சொல்லி பண்ணலாம். இல்லைன்னா அதர்வே ஒன்று லலிதா திருசதி இருக்குது. ஓம் ரூபாய் நமக, ஓம் கல்யாணி நமக. அந்த மாதிரி லலிதா திரிசதி பஞ்சதசாட்சரி 15 எழுத்து. கேகேயி லகரியும் ஹசகலகரியும் சகலகரியும். ஸோ ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 15 × 20 300. ஸோ இந்த 15 நித்யாவுக்கு 15 ஷோடச மகாலட்சுமியில்
சென்ட்ரல் லட்சுமியை விட்டுட்டு மிச்சவாளை காமேஸ்வரியில் ஆரம்பித்து சித்ராவில் முடியும் போது 300 முடிஞ்சிடும். அப்புறமா வந்து மகாலட்சுமிக்கு தனியாக பண்ணணும் சென்ட்ரா. ஸோ இந்த இதுதான் திருசதி அர்ச்சனை தான் பண்ணணும் நம்ம. பட் இதுக்கு வந்து காயத்ரிலாம் சொல்லும்போது திதிநித்யா காயத்ரி சொன்னால் போதும்னு இருக்கு. இது என்ன விஷயம்னா லக்ஷ்மி வந்து தீபத்தில் ஆவாகனம் பண்ணிடலாம். அதனால தான் சோடச மகாலட்சுமி சொல்லிட்டு பண்டிட் சேதுராம சாஸ்திரி இருந்தார். அவர் எழுதியிருக்கார் அந்த காலத்தில். இந்த புக்கு கிரிட் ரைட்டிங்கில் கிடைக்கிது. சோடச மகாலட்சுமி பூஜா விதானம்னு இருக்கும். ஈஸியாக ஒன் டேல இஃப் யூ வாண்ட் டு ஃபினிஷ் இட் கேன் ஃபினிஷ் இட். பட் 2-3 மணி நேரம் ஆகும். பட் நைவேத்தியெல்லாம் வச்சுக்கணும். ஒவ்வொரு லட்சுமிக்கு முடியும் போது ஒரு வெத்தலை பாக்கு செட்டு, ஒரு பழம் வெத்தலை பாக்கு அதை வச்சுட்டு 15 ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வச்சுட்டு பூஜையை முடிஞ்சு அவளுக்கு எதாவது பிரசாதம் தரலாம். வந்தவாளுக்கு 15 பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துடணும். 16ஆவதுக்கும் கொடுத்துடலாம். இதில் வந்து ஒன்று நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தேங்காவோட வெத்தலை பாக்கு கொடுக்குறது நல்லது. பூர்ண தாம்பூலம் பேர். தேங்காய் சேர்த்தா பரிபூர்ண பலன் வந்துடும். அது இல்லாமல் என்னமோ அழுகி போன வெத்தலையும் இந்த வாடின வாழைப்பழமும் இருக்கக்கூடாது. தேங்காய், வாழைப்பழம், வெத்திலை, கொட்டைப்பாக்கு இதெல்லாம் வச்சு நல்லா 1 மீட்டர் ஜாக்கெட் போட்டு வைக்கணும். சும்மா 80 மீட்டர் ஒவ்வொருத்தர் கை துடைக்க துணியாட்டு வச்சிடலாம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் துணி. வசதியாக இருக்கிறவா என் குருவாத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் 9 கஜ பட்டு புடவை 16 பேருக்கு வாங்கினான். அரைக்கலரில் வாங்கி திருமாங்கல்ய பொட்டு வேறு 16 பேருக்கு வாங்கி கொடுத்தா. வந்து அம்மா பூஜையை நிறைவு பண்ணான். அந்த மாதிரி குரும்மா சம்பகாம்பா இந்த மாதிரி பண்ணால் அந்த பூஜையை வாரத்தில் 16 வெள்ளி விளக்கு இருக்கும். ஒரு 6-8 இன்ச்சஸ் தான் இருக்கும். அது அகலமாக இருக்கும் விளக்கு. ரொம்ப அழகாக பண்ணுவாள். இருக்கிற சின்ன இடத்துல அவ்வளோ தாராள மனசோட இழகோலம் போட்டு அந்த ட்ரையாங்கிள் தனித்தனி கோலம் போட்டு அந்த சுமங்கலியெல்லாம் சுற்றி உட்காத்தி வச்சு முன்னாடி விளக்கு பூஜையை முடிச்சுட்டு அவளுக்கு இந்த புடவை இதெல்லாம் பண்ணி கொடுத்து அவளை வந்து கட்டின்னு வர சொல்லிவிட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கா. அவள் அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. அது அவளுக்கு முடிஞ்சது செஞ்சால். சரி, முடியாத விளக்கு வச்சுக்கணும். பித்தளை விளக்குனோட போதும். இல்லை ஒரு தீபம் அகல் விளக்கூட வச்சுக்கலாம். அந்த புது முடிவுக்கு அந்த 16 விளக்கம் எரியணும். அதான் சென்ட்ராம்போட பெரிய குத்தவிளக்கு வச்சுட்டு சுற்றி அகல் விளக்கு வச்சிடலாம். கார்த்திகை தீபம் வர போகிறது கட்டாயம் அகல் விளக்கு வாங்குவோம். மண் அகல் விளக்கை சுற்றி வச்சுட்டு சின்ன சின்ன கோலம் 15 கோலம் போட்டு நடுவில் ஒரு கோலம் அதில் வச்சு இந்த இது பண்ணிக்கலாம். இந்த சோடச மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். இது என்னென்னா மெயினாக லலிதா திருசதி மந்திரம் வந்து சர்வ பூர்த்திகரம் பேர். மிச்ச மந்திரத்துக்கெல்லாம் அந்த அந்தஸ்து சொல்லப்படல. திருசதிக்கு தான் அதுக்கப்புறம் வேறு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. திருசதி மந்திரம் சொல்லிட்டாலும் ஆற்றுல அதுக்கப்புறமா யுவர் நாட் சப்போஸ் எக்ஸ்டெண்ட் த பூஜா. சர்வ பூர்த்திகரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவரே அகஸ்தியரே லோபாமுத்திரையோட ஹைகிரீவோட கெஞ்சி கூத்தாடி வாங்கும்போது லலிதாசராமன் சொல்கிறார், இல்லையே எனக்கு ஒன்று சொல்லி தரல, எனக்கு ஃபுல்லாக மனசு சாட்டிஸ்ஃபை ஆகலன்ற. இல்லை ஹைகிரீவை சொல்கிறேன். அப்போ அம்பாளே பிரசன்னமாகி ஹைகிரீவா நீ சொல்லிக் கொடு, அவன் கேட்குறான் சிஷ்யன் தான் சொல்லிக் கொடுப்பா அப்படின்ற. ஸோ லலிதா திருசதி அப்புறமா சொல்லித்தர ஹைகிரீவர் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவான்னா, இது பஞ்சதசாட்சரி மந்திரம் உபதேசம் ஆனால் திருசதி படிங்கன்னுவா. ஏன்னா வந்து பஞ்சதசி மந்திரம் வசதி. ஸோ அந்த மந்திரம் தெரிஞ்சுட்டா இந்த திருசதி அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான்லாம் பண்ணிட்டு இருக்கோமே தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம். பட் வந்து அது சொல்லின் பொருளிலிருந்து சொல்லுவார்ன்றது தமிழ்லையே. அந்த பொருள் உணரலாம். இதில் இந்த பஞ்சதசாட்சியை தெரிஞ்சுட்டா ஒரு எழுத்துக்கு காக்கு 20 நாமாவளியும் அது மாதிரி தனித்தனியாக கக்கார் ரூபாய் அது அடுத்து காமேஸ்வரி அது மாதிரி இந்த 15 எழுத்துக்கு உண்டான நாமாவளி. ஒன்றுத்துக்கு ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி. ஸோ 15 எழுத்துக்கு 300 நாமாவளி திருசதி. ஸோ 15க்கு இந்த இது திதி நித்யா சோடச மகாலட்சுமிக்கு 15 × 20 300 ஆயிடுறது. சென்ட்ரான மகாலட்சுமிக்கு இது பண்ணிக்கலாம். அந்த இடத்துல யாரை பார்த்து இப்போ யாருன்னா லலிதா பரமேஸ்வரி. இந்த சென்ட்ரான மகாலட்சுமிக்கு பதில் அங்கே உட்காரக்கூடிய தேவை லலிதா. மிச்சவெல்லாம் திதி நித்யாவாக வச்சு அதை வந்து நம்ம பாவனை பண்ணிக்கணும். ஸோ சேம் திங் பட் வித்தின் 1 day யூ கேன் டூ திஸ் ஜாப். அதுக்காக சொல்ல வரேன். நிறைய பேர் கேட்குறா 15 நடுவில் விட்டு விலக ஆகிட்டா என்ன செய்ய முடியும் அப்படிலாம் கேட்டா. ஸோ பெஸ்ட் திங் தே கேன் ஆப்ரேட் திஸ். பட் என்ன அன்றைக்கி எல்லாத்தையும் ரெடியாக இருக்கணும். வெத்தலை பந்தபால் 15 பேர் கூப்பிடணும், வெத்தலை பாக்கு கொடுக்கணும். அப்போ தான் பூர்ணமாகும். தெரிஞ்சுக்கணும், எந்த பூஜையுமே வந்து அன்னம் போடாமல் பூர்ணமாகாது.
நல்லா புரிஞ்சுங்க. அது யார் மாமா பண்ணுவோம், நம்ம தான் பண்ணணும். யாருக்கு பலன் வேணுமோ அவள் தான் பண்ணி ஆகணும். சாப்பாடு ஃபுல்லாக போடலன்னா கூட இந்த மினி மீல்ஸ் ஆட்டம் நம்ம தான் கொடுக்க வேண்டியதுதான். இந்த தொன்னையில் புளியோதரை சேர்க்க வேண்டாம். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, புளியோதரை நாட் அலோடு. அம்பாளோட நைவேத்தியத்திலேயே புளியஞ்சாதம் கிடையாது. லெமன் உண்டு, லெமன் சாதம் உண்டு. அதாவது ஹரித்ரான்றது மஞ்சள் நிற பொங்கல், அடுத்து முக்தான்னம்ன்றது வெண்பொங்கல். முக்தான்னம், ஹரித்ரான்னம். அடுத்து ஸ்ருக்னோதன பிரியானுக்கு நெய் எண்ணம். வெறும் நெய்யை போட்டு சாதம் போட முடியுமா? மிளகு ஜீரகம் லைட்டாக உப்பு போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொள்ளணும் நெய்யில். அது நெய் எண்ணம் 3 எடுத்து. பாயச அன்னம், அரிசி குருணையில் பண்ணுறது பாயச அன்னம்ன்றது. அந்த குருணையில் கேரளா ஸ்டைலில் இது வெள்ளை சக்கரை போடாமல் வெல்லம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தேங்காய் இதெல்லாம் அரிசியில் அரைச்சி விட்டு அதில் விடணும். அதில் பண்ணுறது பாயச அன்னம்ன்றது. அதான் குடான்னம், சக்கரை பொங்கல். இது வெள்ளை என்ன சொல்கிறது, வெள்ளை சாதம். நம்ம எப்பயுமே பயத்தம்பருப்பு ஆட் பண்ணால் குடானம் ஆகிடுறது. நெய்யில் பண்ணணும், எண்ணெய் டால்டாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. குடான். அடுத்து தத்தியானம், தயிர் சாதம். ஹரித்ரான்னம் இருக்குது, தத்தியானம் இருக்குது, குடான்னம் இருக்குது. ஓகே, இந்த திந்திரியானம் தான் புளியஞ்சாதம். அது இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம 6 ஆதார சக்கரங்கள் உடம்புல இருக்குது இல்லையா, அதுக்கு ஆகாதது அது புளியஞ்சாதம். பெருமாள் கோலம் தவிர அம்பாளை பூஜை பண்ணுற இடத்துல அது கிடையாது. என்னென்ன உண்டு சாதம் எடுத்துட்டால் குடான்னம் சர்க்கரை பொங்கல், தத்தியானம் தயிர் சாதம், அடுத்து ஹரித்ரான்னம் எலுமிச்சை மஞ்சாதம் மஞ்சள் நிற பொங்கல் அப்படி வச்சுக்கணும். முக்தான்னம் வெண்பொங்கல், தென் பாயச அன்னம் 5 எடுத்து. 6வது என்னது ஸ்ருக்னோதன பிரியா நெய்யன்னம். இதுதான் சொல்லியிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். வேறு அன்னங்கள்லாம் சொல்லப்படல. பலவிதமான அன்னங்களை சேர்த்து பூசிக்கிறாங்க ஒரு லைன் வருது. அதில் சொல்லுவா எப்பயுமே புளியஞ்சாதம் அம்பாளுக்கு அவ்வளோ பிரீத்தம் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். நமக்கு பிரீத்தமாக இருக்குது, புளிப்பாக வாய்க்கு வேண்டியிருக்குன்னு பண்ணோம். ஆனால் லெமன் ரைஸ்ன்றது நிறைய லெமன் புழிஞ்சு மஞ்சள் பொடி கம்மியாக பண்ணி போடணும். அது நல்லா பொலன்னு இருக்கணும். சாதம் லைட் மஞ்சள் கலரில் இருக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டணும். நல்லெண்ணெயில் பண்ணணும். நிறையா கருவேப்பிலை போட்டுருக்கணும். இஞ்சியெல்லாம் போடலாம், தப்பு இல்லை. முந்திரி பருலாம் வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அது. இப்போ இந்த அன்னங்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் சொன்ன அந்த 6 அன்னங்கள் தான் அலோடு அம்பாள் நைவேத்தியத்தில். அகைன் ரிப்பீட்டு, முக்தான்னம், குடான்னம், தத்தியான்னம், ஹரித்ரான்னம், ஸ்ருக்னோதனம், அடுத்து பாயச அன்னம். இந்த 6 தான் 6 ஆதார சக்கரங்களுக்கு உண்டான அன்னங்கள். இதில் புளியஞ்சாதம் வராதுன்னு சொல்லி இந்த சோடச மகாலட்சுமி பூஜையை ஒரு நாள்லேயே நம்ம பண்ணிடலாம். பட் பக்கத்தில் அசிஸ்டண்ட் இருக்கணும், தனியாக ஆள் பண்ண முடியாது இதை. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த 16 விளக்கு ஏற்றணும் இல்லையா. யாராவது ஒன்று விளக்கு அணையிறாமல் இருந்தால் யாரை தூண்டி விடணும். அதை பூஜை பண்ணுறவாளே பண்ண முடியாது. இதை ஏன் இதுக்கு அகல் விளக்கோட குத்தி விளக்கு பெஸ்ட்டுன்னா, குத்தி விளக்கு பாதம் இருக்கும், பாதத்தில் அர்ச்சனை பண்ணிடலாம். அகல் விளக்குன்னா அதில் போய் உளுந்துடும், பூ அணைஞ்சு போயிடும். அதனால தான் குத்தி விளக்கு வேணுன்றது. அது குத்தி விளக்கு இல்லைன்னா நேரத்தில் ஒரு ஜான் விளக்காக இருக்கணும், பாதத்தில் அர்ச்சனை பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சோடச மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். சென்ட்ரலாக இருக்கிற அம்பாளுக்கு இந்த லலிதாவோடைய அர்ச்சனை நம்ம அவளை சொல்லி பண்ணிடலாம். இல்லைன்னா மகாலட்சுமி அவளுக்கு அதுக்கு உண்டான சொல்லலாம். இதை சொல்லி இந்த 238வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.